ஹாய் நட்புக்களே, இது என் பொண்டாட்டி பண்ண வெண்டைக்காய் பொரியலோட வீடியோ தான். ஆனால் இது பார்ட் 2. அன்னைக்கு பார்ட் 1 பார்த்தீங்களா, இது 2 எப்படி பண்ணுறான்னு பாருங்கள். அந்த மொதல் வீடியோ போட்டாச்சு, இது 2வது வீடியோ. ஏன்னா அது ரொம்ப லாங்காக போணுச்சுனால 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கோம். எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். மொதல் வீடியோ பார்த்துருக்கவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். ஆமாம், ஆனால் அந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க? செம்மையாக இருந்துச்சுங்க. ஐயோ ஐயோ, அதுக்கு முன்னெல்லாம் நிறையா நாள் வெண்டைக்காய் பொரிச்சிட்டா நல்லா இருக்கும். அன்றைக்கெலாம் நாங்கள் வீடியோ எடுக்கலை. நீங்கள் வீடியோ எடுக்கணும்னு எடுத்தா அன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் எப்படி இருந்துச்சு தெரியுமாங்க? நல்லாவே இல்லை. வெண்டைக்காய் களி சாப்பிட்ருக்கீங்களா நீங்கள்? வெண்டைக்காய் களி அது மாதிரி இருந்துச்சு. அது ரொம்பவும் அப்படி இல்லைங்க, குழு குழு இருந்துச்சு. அது என்னன்னு தெரிலங்க, அது வெண்டைக்காய் சில வெண்டைக்காய் அப்படி இருக்குமா என்னன்னு தெரில. இது நாட்டு வெண்டைக்காய்னு அன்றைக்கி வாங்கிட்டு வந்தேன். ஒரு பாட்டி வச்சுருந்தாங்க இங்கே மகாராஷ்டிராவில். அவங்க சொன்னாங்க, நான் சொந்தமாக என்னோடய கிணத்துலேருந்து கொண்டாடுறேன். கொஞ்சம் நாங்கள் இருக்க சிட்டி தான், ஆனால் கொஞ்சம் தூரத்தில் இருக்கும்ல, சில கிராமம் மாதிரி இருக்கும். அங்கேருந்து அவங்க கொண்டு விற்பாங்க. சில பாட்டி மாறுவேன் பாட்டி அல்லது சிலவங்க அது சொந்தமாக அவங்க இதில் உள்ளதை கொண்டு விற்பாங்க. அப்போ அவங்ககிட்ட வாங்கினேன். சொன்னாங்க, இது என் கிணத்துல உள்ளது, நல்லா இருக்கும், கொண்டு போனாங்க. ஆனால் அது மோர் கலக்கி வச்சுருக்கேன், தயிரை நல்லா கலக்கி ரொம்ப குழு ஆகிடுங்க. ஆனால் பரவாயில்ல, எப்படியோ சாப்பிட்டுட்டேங்க. மோர் குழம்பு வெண்டைக்காய் பொரியல். இது எண்ணெய் ஊற்றுறேன். அது மோர் குழம்புக்கும் வெண்டைக்காய் பொரியலுக்கும் எடுக்கலை. அநேகமாக அது வெண்டைக்காய் ரசம் வச்சுருந்தோன்னா நல்ல இதாக இருந்திருக்கும் வெண்டைக்காய் பொரியலுக்கு. ஏன்னா ரசம் கொஞ்சம் அப்படி உரப்பாக இருக்கும். அந்த இதுக்கு வெண்டைக்காய் பொரியல். இது மோர் அதுவும் உரப்பு இல்லை. தயிர் சரி நிறைய இருக்கே பண்ணுவோம் அப்படிங்கிற மோரும் உரப்பு இல்லை. இது வெண்டைக்காவும் அவ்வளோ உரப்பு இருந்தவன் இல்லை மாதிரி இல்லையா. அது சப்புன்னு ஆயிடுச்சு அன்னைக்கு. ஆனால் ரசம் இருந்துச்சுன்னா செம்மையாக இருந்திருக்கும். அந்த வெண்டைக்காய் உரப்பாக தான் இருந்தது. உரப்பாக இருந்துச்சுனால அந்த அது அந்த அந்த காம்பினேஷன் எடுக்கலை. ரொம்ப பிசு பிசுன்னு அந்த கொலன்னு ஆயிடுச்சு ஒரு மாதிரி. அது நல்லா தான் இருந்திருக்கும். இன்னும் வெண்டைக்காய் பொரியல் எப்படி பொரியல் இதை வேக வச்சு அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டேன். மோர் குழம்பு மோர் குழம்பு வச்சுட்டு கடுகு எல்லாம் போட்டு வத்தலெல்லாம் பிச்சு போட்டு அதெல்லாம் ஏற்கனவே கொஞ்சம் பருப்பெல்லாம் ஊற வச்சுருந்தேன். அதெல்லாம் போட்டு அரைச்சி பசியோடு இருந்தோன்னு வைங்களேன், அது எப்படி இருந்தாலும் வச்சு சக்குன்னு சாப்பிட்ருவோம். பசியிலேயே அன்றைக்கி பிறகு சாப்பிட்றதுக்கே முடியாது. யோசிச்சு தான் சாப்பிட வேண்டியிருக்கும். பசியோடு இருந்தோன்னா சும்மா எதுனாலும் சரி அப்படின்னு அடிச்சு விட்டுருவோம். அன்னைக்கு பசி இல்லாமல் சாப்பிட்டதுனால குறை சொல்கிறாரு. இருக்கலாம், அப்படி பசி இல்லாமல் பசி இல்லாமல் போய் சாப்பிட முடியாது. இப்போ வேலைக்கு போகிறோம், நம்ம காலையில் இங்கே ஒரு 7 மணிக்கு போகிறோன்னா 7 மணிக்கு போகும்போது இங்கே ஒரு 2-3 தோசை சாப்பிட்டு தான் போகிறோம். பிறகு ஒரு ரவுண்டு நான் பக்கத்துலோடி போயிட்டு வந்தேன்னா 11 மணி 12 மணிக்குள்ள வந்துடுவேன். அப்போ அவ்வளோ நேரத்தில் 12 மணிக்கே சாப்பிட்றோன்னா கொஞ்சம் பசிக்காது. அதே இது ஒரு 2 மணிக்கு போல் சாப்பிட்றோன்னா நல்லா சாப்பிடலாம். ஏன்னா பசி கொடுத்துரும், அதனால் டக்குன்னு சாப்பிட்ருவோம். ரொம்ப நேரம் உணவு இருந்ததுன்னு கொஞ்சம் ஃபாஸ்ட் வச்சேன். அதனால் 12 மணிக்கு சாப்பிட்டோன்னா டகார்னு நம்மளுக்கு வயிறு பசிக்க மாட்டேங்குது அவ்வளோவா. 1 மணி 1:30னா ஓகே நல்லா கொஞ்சம் பசி எடுத்துரும். அது நல்லா வதக்கி அதுக்கப்புறம் நல்லா அந்த மசாலா வாடெல்லாம் போனதுக்கப்புறம் நல்லா மோரில் கலக்கி அதுக்கப்புறம் தான் நான் மோரை ரொம்ப நம்ம சூடு பண்ணிட்டோன்னா தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். பால் எப்படி தெரிஞ்ச மாதிரி இருக்கும், அதேமாதிரி மோரும் அப்படி ஆயிரும். அதனால் லைட்டாக சூடாகிற அளவுக்கு மட்டும் அடுப்பில் வச்சுருந்தேன். இப்போ பருப்போட இறங்குது. இதுக்கு கமெண்ட் கொடுக்கும்போது இப்போ பருப்போட வீடியோ வரும், அடுத்து பாருங்கள். அந்த பருப்போட சாப்பிட்டுட்டு இப்போ கடுங்காப்பியும் பருப்போடையும் சாப்பிட்டுட்டு உட்காந்து இந்த வீடியோவுக்கு கமெண்ட் கொடுக்கும். அது இறங்குது என் முன்னாடி. நல்லா இருந்துச்சு பருப்போட வீடியோ பாருங்கள், இதுக்கு அடுத்து வரும். நல்லா இருந்துச்சு பருப்போட. ஹோட்டலில் பண்ணால் கூட இவ்வளோ டேஸ்ட் இருக்காங்க அப்படி இருந்துச்சு நல்லா. ஏன்னா இஞ்சி பூண்டுலாம் போட்டிருந்தா, அதனால் பருப்போட ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லா சூப்பராக இருந்துச்சு. கொஞ்ச நேரத்தில் 2 வடை 3 வடை தான் சாப்பிட நினைச்சேன். ஆனால் 6-7 வடை சாப்பிட்டேன் நினைக்கிறேன். 6-7 வடை சாப்பிட்டுட்டேன். பருப்பு வடை சாப்பிட்டு காப்பி குடிச்சாச்சு. இனிமேல் நைட்டு சாப்பிடலாம் கூட பரவாயில்ல. இப்போ இப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தேன். அதனால் ஒரு 6-7 மணிக்கு காஃபி குடிக்கணுன்ட்டு கருப்பட்டி காப்பி போட்டுட்டு அதனால பருப்போட எனக்கு வேலைக்கு ரெடி பண்ணுற பாருங்க. டிஃபனில் சோறு வைக்கிறா, அதெல்லாம் கொஞ்சம் தூக்கி காட்டியிருக்கணும் சோறு வச்சுருக்கேன் அப்படின்னு. இது தெரியல. அதுக்கப்புறம் நான் காமிச்சிருப்பேன் உங்களுக்கு, காமிச்சிருக்கேன் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். சோறு வைக்க ஆவி பறக்க அதுக்கு கொஞ்சம் வச்சு கொஞ்சம் இந்த ஆவி போனதுக்கப்புறம் தான் டிஃபன் அடைப்பேன், மூடுவேன். பாருங்கள், அள்ளி வைக்க பாருங்க. நான் சாப்பிட்றதுக்கு கொஞ்சமாக வையின்மே. பாருங்கள், அமைக்கிறால பார்ப்பேன் இன்னைக்கு. அமுக்கலாம் மாட்டேன். அது பெரிய டிஃபன் அது. அதில் எவ்வளோ வச்சுருக்கா பாருங்கள். குறைச்சி வையின்னு டெய்லி சொல்லுவேன். கிளம்புதான் குறைய தான் வச்சுருக்கேன். இதெல்லாம் ரொம்பலாம் இல்லை, நிறையா வச்சுருவோம் மக்களே. குறையெல்லாம் வைக்க முடியா. காட்டுறேன் பாருங்கள், காட்டுவேம்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படிங்கிறது. குழம்பா
ஆனால் மோர் குழம்போட மோர் ஊற்றி சாப்பிட்றது தான் நல்லா இருந்த மாதிரி இருக்கும். மோர் குழம்போட மோர் ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். மோர் குழம்பு வச்சு சாப்பிட்றதோட மோர் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நம்ம இப்போ கல்யாண வீட்டுக்கோ அல்லது எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனால் லாஸ்ட்டில் மோர் தருவாங்க தெரியுமா, அது மாதிரி சாப்பிட்டா இதோட டேஸ்ட்டாக இருந்திருக்கும். அந்த மோர் குழம்புன்னும் போது அந்த அது நான் காலையிலே மோர் குழம்பு வச்சு கொடுக்கணும். அது வந்து மோர் குழம்பு வந்து உடனே வைக்கணும், உடனே சாப்பிடணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நம்ம காலையிலே வச்சு கொடுக்கோங்க, மதியம் 1 மணிக்கு சாப்பிடுதாங்க, அப்போ அது எப்படி இருக்கும், சுமாராக ஆயிரும். அது அப்படி தான் பிறகு டேஸ்ட் இருக்கும். எனக்கு நான் ஒன்றும் பொறுப்பு இல்லை. ஆனால் மோர் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். மோர் வச்சு சாப்பிடலாம், செம்மையாக இருக்கும். நான் பாருங்க நல்லா பொரியல் கிண்டி விடுதான், அப்படியே இருக்குது, பிசு பிசுப்பாக இருக்குது. பாருங்க அப்படிலாம் இல்லை, அங்கே பாருங்க எப்படி இருக்கு. அது பிறகு தான் அது எல்லாம் கட்டியாக பிறகு டிஃபனில் வச்சு மூடி வச்சது அப்படியே கட்டியாகி போச்சு. அப்படிலாம் இல்லை, நான் வைக்கும் போதில் நான் பொரிக்கும் போது நல்லா தான் இருந்தது. அதுக்கப்புறம் இருக்கும் நீ உடனே அப்போ சூடோட மூடி வச்சுட்டேன்னு நினைக்கிறேன், அதான் அப்படி ஆயிடுச்சு என்னன்னு தெரியல. சரி மக்களே, இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா பொரியலை வச்சுட்டு உங்களுக்கு போதுமா அப்படிங்கிறத நான் கேட்கறதுக்காக போனேன். சரி ஓகேவா மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் சரியா, எப்படி இருந்துச்சுன்னு அப்படியே கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சவங்கலாம் ஷேர் பண்ணி விடுங்க. இவ்வளோ சோறும் இவ்வளோ குழம்பும் ஒரு ஆள் ஒரு ஆம்பளையால் நல்லா வேலை பார்த்துட்டு சாப்பிட மாட்டாங்க. பொரியல் எப்படி இருக்குது பாருங்கள், இது பிசு பிசுப்பு இருக்கான். ஓகே பார்க்கலாம்.